வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜூலை 9ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்ட கிராண்ட் காலர் ஆஃப் த நேஷனல் ஆர்டர் ஆஃப் த சதர்ன் கிராஸ் எந்த நாட்டின் உயரிய விருது? இதற்கான ஆன்சர் பிரேசில். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நம்முடைய பிரதமர் மோடி பிரேசில் நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டிருந்தார். அவருக்கு அங்கே அந்த நாட்டுடைய மிக உயரிய விருதான கிராண்ட் காலர் ஆஃப் த நேஷனல் ஆர்டர் ஆஃப் த சதர்ன் கிராஸ் அப்படிங்கிறத வழங்கியிருந்தாங்க. அதே மாதிரி ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா, போன மாதம் நம்ம பிரதமர் மோடி சைப்ரஸ் நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டிருந்தார். அப்போ அவருக்கு த கிராண்ட் கிராஸ் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் மக்காரியஸ் 3 அப்படிங்கிற விருதை வழங்கியிருந்தாங்க. அடுத்தது, இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா, நமீபியா நாட்டிற்கு அவர் பயணம் மேற்கொண்டிருந்தார். அதில் நமீபியாவுடைய மிக உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் த மோஸ்ட் ஏன்ஷியன்ட் வெல்விட்சியா மிராபிலிஸ் அப்படிங்கிற விருது வந்து வழங்கியிருக்காங்க. அடுத்தது, 2 நாட்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ட்ரினிடாட் மற்றும் டொபாகோ நாட்டுக்கு வந்து பயணம் மேற்கொண்டிருந்தார். அப்போ அவருக்கு ஆர்டர் ஆஃப் த ரிப்பப்ளிக் ஆஃப் ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ விருது வந்து வழங்கியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி கானா நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டிருந்தார். அந்த டைமில் அவருக்கு ஆர்டர் ஆஃப் த ஸ்டார் ஆஃப் கானா அப்படிங்கிற விருதை வழங்கியிருந்தாங்க. இவ்வளோ விருதுகள் இருக்குல்ல, இவ்வளோமே பார்த்திங்கன்னா இந்த ஜூலை மாதம் அப்புறம் வந்து ஜூன் மாதம், இந்த 2 மாதங்களில் பிரதமர் மோடி பெற்ற மிக உயரிய விருதுகள். இதுவரைக்கும் பிரதமர் மோடி பெற்ற விருதுகள் வந்து 27. அடுத்தது, கீ டு த சிட்டி ஆஃப் பியூனஸ் ஏரஸ் விருது தற்போது யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் பிரதமர் மோடி. நம்ம அந்த கொஸ்டினில் பார்த்தது எல்லாமே ஒரு நாட்டுடைய மிக உயரிய விருது. ஆனால் இங்கே பார்க்குறது ஒரு நகரத்துடைய மிக உயரிய விருது. இப்போது அர்ஜென்டினா நாட்டிற்கு பிரதமர் மோடி வந்து போயிருந்தார். அப்போ அர்ஜென்டினாவுடைய தலைநகர் பியூனஸ் ஏரஸ். அதனால் அந்த பேரில் ஒரு விருது, கீ டு த சிட்டி ஆஃப் பியூனஸ் ஏரஸ் அப்படிங்கிற விருது, இது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த விருதை தமிழில் இப்படி சொல்லலாம், பியூனஸ் ஏரஸ் நகர திறவுகோல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? பியூனஸ் அயர்ஸ் நகர நிர்வாக தலைவர் வந்து இந்த விருதை வந்து அவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. அர்ஜென்டினாவுடைய அதிபர் ஜேவியர் மிலே அப்படிங்கிறவர். அடுத்தது, எந்த மாநிலம் அரசு பணிகளில் பெண்களுக்கு 35% இடஒதுக்கீடு அறிவித்தது? இதற்கான ஆன்சர் பீகார். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, பீகாரில் அரசு வேலைவாய்ப்பில் பெண்களுக்கு 35% வந்து இடஒதுக்கீடு வழங்குறாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, வெளியிலேருந்து பீகாரில் இருப்பாங்கல்ல, இப்போ ஒரு 5 வருஷமாக பீகாரில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இதை வழங்குறாங்க. ஓகேவா? அதனால இப்போ என்ன அறிவித்திருக்காங்கன்னா, பீகாரில் நிரந்தரமாக வசித்தவர்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி பீகார் இளைஞர் கமிஷன் அப்படிங்கிறது இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்குறதுக்காக தொடங்கப்படும் அப்படின்னு அறிவித்திருக்காங்க. பீகாருடைய முதல்வர் நிதிஷ்குமார். இப்போ இன்னைக்கு கொஞ்ச நாட்களில் பீகாரில் வந்து சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற போகுது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு தேவைப்படுற பாடப்புத்தகங்கள் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழில் இருக்குது, அதே மாதிரி இங்கிலீஷில் இருக்குது. இது நீங்கள் மொத்தமாக வாங்கிக்கலாம், அல்லது உங்களுக்கு தேவைப்படுற புத்தகம் மட்டும்தான் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தீங்க அப்படின்னாலும் நாங்கள் உங்களுக்கு இதை கொரியர் மூலமாக சென்ட் பண்ணி தந்துடுவோம். அதே மாதிரி நீங்கள் சென்னையில் அண்ணா நகரில் இருக்கிறீங்க அப்படின்னா நம்முடைய ஸ்டடி ஹால் வசதி பயன்படுத்திக்கலாம். இங்கே ஏசி வசதி இருக்குது, ஒய்ஃபை வசதி இருக்குது, அதே மாதிரி லைப்ரரி வசதி கூட இருக்குது. அடுத்தது, இந்திய கடற்படையில் போர் விமானியாக பயிற்சி பெற்ற முதல் பெண் யார்? இதற்கான ஆன்சர் ஆஸ்தா புனியா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, இந்திய கடற்படையில் போர் விமானியாக பயிற்சி பெற்ற முதல் பெண்ணாக ஆஸ்தா புனியா அப்படிங்கிறவங்க இருக்காங்க. அதே மாதிரி இந்திய விமானப்படையில் போர் விமானியாக பயிற்சி பெற்ற முதல் பெண் வந்து அவனி சதுர்வேதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரம் இவங்க கூடவே பாவனா காந்த், அதே மாதிரி மோகனா சிங், இவங்க எல்லாருமே கூடவே ஆகியிருக்காங்க. ஓகேவா? அப்போ சில இடங்களில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் பயிற்சி பெற்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சில இடங்களில் பார்த்திங்கன்னா அவனி சதுர்வேதி தான் முதல் பெண் விமானப்படையில் போர் விமானியாக பயிற்சி பெற்றவங்க அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அடுத்தது, நீரஜ் சோப்ரா கிளாசிக் போட்டியில் வெற்றி பெற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் நீரஜ் சோப்ரா. இப்போ நீரஜ் சோப்ரா அப்படிங்கிறவர் நம்ம இந்தியாவுடைய ஈட்டியெறிதல் வீரர். இவர் பார்த்திங்கன்னா அவருடைய பேர்லேயே ஒரு விளையாட்டு போட்டியை தொடங்கியிருக்காரு. அதோடைய பேர் நீரஜ் சோப்ரா கிளாசிக் அப்படிங்கிறது தான். இப்போது இந்த விளையாட்டு போட்டி இப்போ நடைபெற்றது, இது வந்து பெங்களூரில் தான் நடைபெற்றது. இதில் சர்வதேச அளவிலான வீரர்கள் வந்து பங்கேற்றாங்க. இதில் வெற்றி பெற்றது நீரஜ் சோப்ரா தான். அடுத்தது, இப்போ கடலூர் மாவட்டத்தில் பள்ளி பேருந்து மீது ரயில் மோதி வந்து விபத்துக்குள்ளாக இருந்தது. இதில் வந்து 3 மாணவர்கள் உயிரிழந்துட்டாங்க. இது எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரயில்வே தண்டவாளம் இருக்குல்ல, சில ரயில்வே தண்டவாளங்கள் வந்து ரோட்டுக்கு பக்கத்தில் வந்து போட்டிருக்காங்க. அதாவது அதுக்கு மேலே ரோடும் போகும்,
அப்போது ரயில் வராத நேரங்களில் பள்ளி வாகனங்கள் மற்ற வாகனங்கள்லாம் இதன் வழியாக போயிட்டுருக்கோம். நீங்களே கூட அந்த மாதிரி வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ இதில் என்னென்னா, ரயில் வரும்போது அந்த ஒரு போல் மாதிரி இருக்கும், அதை வச்சு மூடிடுவாங்க. இப்போ என்ன இருக்குது, அந்த போல் வந்து மூடாமல் இருந்திருக்கு, அதனால் ரயில் வரலை அப்படின்னு நினச்சிட்டு பள்ளி வாகனம் அந்த பக்கம் போயிருக்கு. போகும்போது ரயில் மோதி ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. ஓகேவா, இதில் வந்து 3 பேர் உயிரிழந்துட்டாங்க. இப்போது இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்டர்லாக் முறையை அறிமுகம் செய்யணும் அப்படின்ற மாதிரி நிபுணர்கள் வலியுறுத்துகிறாங்க. இது என்ன இன்டர்லாக் முறை அப்படின்னா, இந்த இன்டர்லாக் செய்யப்பட்ட கேட்களில் வந்து சிக்னல் அமைப்பு கூட அதை வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் கேட் மூடலை அப்படின்னா ரயிலுக்கு சிக்னல் கிடைக்கும். ரயில் மூடலை அப்படின்னா ரயிலுக்கு சிக்னல் கிடைக்காது. அப்போ சிக்னல் கிடைக்காது அப்படின்னா ரயில் வந்து ஓகே ஏதோ சிக்னல் கிடைக்காதுன்னா அப்போ ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத வந்து ரயில் வந்து புரிஞ்சுப்பாங்க. ரிவிஷன் பார்க்கலாம். பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்ட கிராண்ட் காலர் ஆஃப் த நேஷனல் ஆர்டர் ஆஃப் த சதர்ன் கிராஸ் எந்த நாட்டின் உயரிய விருது? இதற்கான ஆன்சர் பிரேசில். இப்போ உங்களுக்கான கேள்வி, இப்போ பிரிக்ஸ் கூட்டமைப்புடைய உச்சி மாநாடு பிரேசிலில் நடைபெற்றது. அது பிரேசிலில் எந்த நகரில் நடைபெற்றது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது, கீ டு த சிட்டி ஆஃப் பியூனஸ் ஏர்ஸ் விருது தற்போது யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் பிரதமர் மோடி. அடுத்தது, எந்த மாநிலம் அரசு பணிகளில் பெண்களுக்கு 35% இடஒதுக்கீடு அறிவித்தது? இதற்கான ஆன்சர் பீகார். அடுத்தது, இந்திய கடற்படையில் போர் விமானியாக பயிற்சி பெற்ற முதல் பெண் யார்? இதற்கான ஆன்சர் ஆஸ்தா புனியா. அடுத்தது, நீரஜ் சோப்ரா கிளாசிக் போட்டியில் வெற்றி பெற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் நீரஜ் சோப்ரா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் நம்ம வந்து எழுதுகிறோம். அதற்கு வந்து எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் உங்களுக்கு நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். இந்த ஆண்டு தமிழ்நாடு பட்ஜெட் போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த ஆண்டு மத்திய அரசுடைய பட்ஜெட் வீடியோ போட்டிருக்கோம். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எதிர்பார்க்கப்படுற முக்கியமான 100 கொஸ்டின் போட்டிருக்கோம். அதே மாதிரி ஒலிம்பிக் அவார்டு தொடர்பான வீடியோ போட்டிருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது நோபல் பரிசுக்காக நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய திட்டங்கள் எல்லாம் வீடியோ போட்டிருக்கோம். அதே மாதிரி மத்திய அரசுடைய திட்டங்கள் எல்லாம் வீடியோ போட்டிருக்கோம். இது நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோலாம் கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதுலேருந்து கண்டிப்பாக எக்ஸாமுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. அந்தந்த வீடியோடைய பிடிஎஃப் வந்து அந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்ம கொடுத்துருப்போம். அதனால் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்து உங்களுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட படிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுடைய நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.